Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் வந்து நான் இன்னைக்கு காட்ட போறேங்க. இன்னைக்கு நான் செஞ்ச லஞ்ச் ப்ரிப்பரேஷன்ல என்னென்னலாம் இருந்தது, அதை எப்படி வந்து ரொம்ப குயிக்கா பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் காட்டியிருக்கிறேன். நீங்களும் வந்து திடீர்னு கெஸ்ட் வந்தாங்க அப்படினா நீங்களும் இந்த மெனு வந்து யூஸ் பண்ணி பாருங்க. வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா, என்னென்ன ரெசிபீஸ்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட்ல வந்து சாம்பார் பண்ணிக்கலாங்க. சாம்பாருக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பருப்பு வந்து நான் வேக வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா கரண்டிட்டையோ இல்லை பருப்பு மத்துட்டையோ நல்லா நம்ம வந்து லைட்டாக கடைஞ்சி விட்டுறலாம். இதோடவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க, ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதோடவே முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக. அதோடவே புளி கரைசல் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இதோடவே சாம்பார் பவுடர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு திக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாங்க. ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டும் கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக கொத்தமல்லி இலை தூவி ஒரு கொதிக்கு வந்தோடனே நம்ம அதை தாளித்து கொட்டிடலாம். எண்ணெயில் கடுகும் வெந்தயமும் தாளிச்சிக்கலாங்க. கூடவே குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அதையும் வந்து நம்ம குழம்புல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட கமகம சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சூப்பரான ஒரு சாம்பார். ரெண்டாவதாக வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பீன்ஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து கேரட்டையும் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இது ரெண்டையுமே வந்து குக்கரில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் வந்து டக்குன்னு குக் ஆயிரும். இப்போ அதை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு வெடிக்க விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பெரிய வெங்காயமும் மிளகாயும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து காய் வேக வைக்கும் போதே காய்க்கு வந்து உப்பு சேர்த்துட்டோம், அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதும் அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காயை வந்து சேர்த்துக்கலாங்க. இதில் இருக்கிற தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணியோடவே சேர்த்து தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போது தேங்காய் துருவல் சேர்த்து அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக சீரகம், அது வந்து டைஜஷனுக்காகவும் யூஸ் ஆகுங்க, அதனால் கொஞ்சம் சீரகம் லாஸ்ட்டில் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டி ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3வது ரெசிபியாக பொட்டேட்டோ பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு நான் பொட்டேட்டோ வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்லேயும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகத்தோடய கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதோடவே கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மூடி வச்சு நம்ம வேக விட்டுறலாங்க. அப்பப்போ நம்ம எடுத்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஒரு ஆஃப் பாயில் வந்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி அதில் இப்போ நம்ம மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணால் நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா வந்து குக் ஆயிரும். அந்த மசாலா ஸ்மெல்லும் நல்லா போயிடுங்க உங்களுக்கு. நல்லா ஸ்பைசியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. நல்லா மாங்காவை என்ன மாங்காவாக இருந்தாலும் சரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதில் கடுகு பொரிய விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க. அதோடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இதில் வந்து வெந்தய பவுடர் சேர்க்கனா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வேக விடணுங்க. மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இடையில நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அது வேகிற அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணிடலாம். அப்பப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இல்லைனா வந்து அடியில் உள்ளது மட்டும் நல்லா இதாயிரும். பாருங்கள், இப்போவுமே நல்லா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி நல்லா டெக்ஸ்சரே வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஊறுகாயை 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாயை ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக வந்து நம்ம ரசம் வச்சிடலாம். எப்படின்ட்டு ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். சீரகம், மிளகு, மல்லி, தனியான்னு சொல்கிறோம் இல்லையா, அது கூடவே வந்து தக்காளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகாய் சேர்த்து பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சி தனியாக வச்சிடலாம். இப்போ தாளித்து விடுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது கடுகு பொரிய விட்டுருக்கேங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து அதில் புளி கரைசலை வந்து நான் சேர்த்துருக்கேங்க. புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதோடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரசம் மிக்ஸை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்காமல் நம்ம இறக்கிடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ரசத்தை வந்து இறக்கிடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக
பெருங்காய பவுடர் சேர்த்து அதை இறக்கிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவினா நம்மளோட ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான், ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம சேமியா பாயாசம் வச்சிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் முந்திரி பருப்பு, திராட்சை, காஞ்ச திராட்சை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதிலேயே இப்போ நம்ம வந்து ஒரு கப் சேமியா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேங்க. நல்லா சேமியா ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அது பாயசம் ரெடி பண்ணுறதுக்காக 2 டம்ளரில் வந்து தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியா வந்து சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 5-6 நிமிஷத்தில் நமக்கு சேமியா வந்து குக் ஆயிரும். நல்லா குக் ஆனதும் நம்ம தேவையான அளவு இனிப்புக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப்புக்கு 1 கப் சுகர் சேர்த்துருந்தேன். எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடவே 1 டம்ளர் போல் பால் சேர்த்துருந்தேங்க. காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்ததும் அதில் தேங்காய் துருவலையும் தேங்காயோடவே ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அது கொதித்து நல்லா ஸ்மெல் வரட்டும். தேங்காயோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இல்லைங்களா? போனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சையை போட்டோன்னா நம்மளோட சேமியா பாயசம் சூப்பராக ரெடி ஆயிருங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போக வந்து நான் அப்பளம் வச்சு அதோடவே வந்து தயிரை வந்து தாளித்து வச்சுருந்தேங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸாக ஆனால் வந்து நல்லா சூப்பராக இருந்ததுங்க. எல்லாமே வந்து திடீர்னு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இந்த மெனுவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.